வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. நாம் இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ட் 50க்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். The profit earned on selling an article for rupees 4550 is 5 times of the loss incurred on selling the same article for rupees 3290. What will be the selling price of the article to earn a profit of 20%? சரியா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செஞ்சுருக்கோம் இதே மாடலில். ஸோ 4550 அப்படிங்கிறது என்னது செல்லிங் ப்ரைஸு. சரியா? ஸோ 3290 என்னதான் செல்லிங் ப்ரைஸ் தான். ஆனால் இது ப்ராஃபிட், இது என்னது லாஸ். ஸோ ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா தெரியும் நமக்கு, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். லாஸ்க்கான ஃபார்முலா தெரியும், காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். சரியா? ஸோ இது இதை விட 5 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை அப்படியே அப்ளை பண்ணுறேன். So selling price minus cost price is equal to 5 times of cost price minus selling price. கரெக்டா? ஸோ இங்கே selling price minus cost price எவ்வளவு? 4550 minus cost price is equal to 5 into cost price minus 3290. ஸோ சால்வ் பண்ண நம்ம என்ன பண்ணலாம்னா காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் 20% லாபம் அடையிறதுக்கு எவ்வளோ வேணும் நம்ம என்ன பண்ணணும், ரிட்டர்ன் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இதை உள்ளாடி மல்டிப்ளை பண்ணும்போது 5 காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 4550 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 5 காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் 3290. 329 இன்ட்டு 5. ஸோ 95 45க்கு 5 மீத 4, 2 14 14க்கு 4 மீத 1, 3 15 1 16. ஸோ 1645 இருக்கும். ஸோ 16450. ஸோ 5 காஸ்ட் ப்ரைஸ் வரும்போது மைனஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் 5 காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு மைனஸ் 16450 மைனஸ் 4550. சரியா? ஸோ இது கூட ஆட் பண்ணிக்கோங்க, 4550 ஆட் பண்ணிக்கோங்க. 10க்கு 0 மீத 1, 5 5 10க்கு 0 மீத 1, 11க்கு 1 மீத 1. ஸோ 21,000 நமக்கு கிடைக்கும். ஸோ மைனஸ் 6 காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு மைனஸ் 21,000. ஸோ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 6 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 18 மீத 3 5 30 0 0. ஸோ காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 3500 இருக்கும். ஆனால் நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ராஃபிட் 20% இருக்குன்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 3500 100%. ஸோ 3500 100% அப்படின்னா 10%னா 350. அப்போ 20% எவ்வளவு? 700. ஸோ இது கூட 700 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 4200 கிடைக்கும். ஸோ இந்த 4200 தான் நமக்கான செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு 500 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன், அதை சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போதுமே நம்ம லாஸ்ட் கிட்ட வரும்போது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஈஸி டு ஹார்ட் அப்படின்னு நான் முதலே சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ஹால் லெவல் கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த 500 கொஸ்டின்ஸை எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் கூட விட போகிறாங்க. ஸோ அந்த 500 கொஸ்டின்ஸை மட்டும் திரும்ப என்ன பண்ணிக்கோங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 300 ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும். அந்த 400 to 500 தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிரச்சனை கிடையாது, நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இன்னொன்று இந்த 500 கொஸ்டின்ஸை ஒரு மனப்பாடம் மாதிரி வச்சுக்கோங்க. எப்படின்னா, இது கேட்டிருந்தா இது செய்யணும், இது கேட்டிருந்தா இதை செய்யணும், இந்த மாடல் இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, திரும்ப திரும்ப பாருங்க. ஸோ இந்த 10 நாளையில இந்த 500 கொஸ்டின்ஸ் நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணாலே போதும், மேக்ஸில் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் நிச்சயமாக கிடைக்கும். சரியா? 500 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் வராதுன்னு இருக்கிறவங்க அந்த 500 கொஸ்டின்ஸ் அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. சரியா? வேறு வழியே கிடையாது. சரியா? இந்த ஹிந்திக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே புரியவும் செய்யாது. ஆனால் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா, இது கேட்டால் இதை செய்யணும், இதை கேட்டால் இதை செய்யணும் அப்படின்னு ஈஸியாக மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பான், ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். சரியா? ஸோ அதே மாதிரி தான் அந்த 500 கொஸ்டின்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இது கேட்டால் இது செய்யணும், இது கேட்டால் இப்படி செய்யணும், இப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. கொஸ்டின் அங்கே கேட்க போகிறது நம்பர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணி கேட்க போகிறாங்க. சரியா? ஸோ இந்த மாடல் அப்படியே உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாகவே ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? சரி, ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். So Aman goes to his office by car at the speed of 80 km/h and reaches 10 minutes earlier. If he goes at the speed of 30 km/h, then he reaches 10 minutes late. What will be the speed of the car to reach on time? அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அமன்
ஒரு காரில் போகும்போது 80 km/h போனால் 80 km/h சரியா. ஸோ 80 km/h போனான் அப்படின்னா அவனுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா 10 minutes லேட் ஆகுதான். ஸோ ஏர்லியராக போயிருந்தானா. அப்போது ஒரு எக்ஸ் ஹவரில் அவன் போகிறான் அப்படின்னா அதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடுறான். ஸோ எக்ஸ் மைனஸ் 10/16 போட்டுருவீங்க கரெக்டாக. அதே இது அவன் 30 km/h போகிறான் அப்படின்னா அவன் வந்து 10 நிமிஷம் அவனுக்கு லேட் ஆகுதான். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 10/16 போடுவீங்க கரெக்டாக. ஸோ நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். டைம்ஸ் ஈக்குவல் டு வந்து என்னது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஸோ டிஸ்டன்ஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த 2 டைம் நம்ம என்ன பண்ணியாச்சு ஈக்குவேட் பண்ணியாச்சு. இந்த 2 டைமே நம்ம என்ன பண்ணியாச்சு ஈக்குவேட் பண்ணியாச்சு சரியா. அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட்னா டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது. ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் எவ்வளவு 80 km/h. ஸோ d/80. இங்கேயும் அதே மாதிரி டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு தான். ஸோ டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது. ஸோ 30 km/h சரியா. அப்போ எக்ஸ் மைனஸ் 10/16 ரெண்டு கேன்சல் பண்ணலாம்ல. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும் இங்கே இருக்கிற மைனஸ் இங்கே போகும்போது என்ன ஆயிரும் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் 1/6 போடுவீங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற ப்ளஸ் இங்கே வரும்போது மைனஸ் போடுவீங்க. ஸோ மைனஸ் 1/6 ஆயிரும். அப்போ ரெண்டு எக்ஸுமே ஈக்குவலாக தானே இருக்கும். 2 டைமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம் இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போது d/80 ப்ளஸ் 1/6 இஸ் ஈக்குவல் டு d/30 மைனஸ் 1/6 சரியா. ஸோ இதை சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ 6d கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன். ஸோ ப்ளஸ் 80 டிவைட் பை 6 48. ஸோ 480 ஈக்குவல் டு 6d மைனஸ் 30 டிவைட் பை 3 18 180. ஸோ 0 0 கேன்சல் ஆகும். ஸோ 3 18 8 48. ஸோ இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க கரெக்டாக. அப்போது 3 × 6dனா 18d ப்ளஸ் 3 24 240 இஸ் ஈக்குவல் டு 6 48. ஸோ 48d மைனஸ் எண் 3 24. ஸோ 240. ஸோ இது வந்து நம்ம லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் 30d இஸ் ஈக்குவல் டு இது அந்த செலவும் மைனஸாக மாறிடும். ஸோ மைனஸ் 480 நமக்கு கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணுவீங்க. 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 1 3 3 6 3 18. ஸோ டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 16 கிடைச்சிடும் சரியா. நமக்கு தேவை வந்து என்ன அப்படின்னா அந்த காரோட வேகம் தான் தேவை சரியா. ஸோ ஸ்பீடு சீக்வல் நமக்கு வந்து என்னது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரியா. ஸ்பீடு சீக்வல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ டைம் நமக்கு தெரியாது சரியா. ஸோ டைம் நமக்கு வந்து என்ன இருக்குது இந்த வேல்யூவில் வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சரியா. ஸோ ஸ்பீடு சீக்வல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ டைம் சீக்வல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை வந்து என்னது ஸ்பீடு. ஸோ உங்கள் டைம் என்ன கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ் மைனஸ் 1/6 தான் டைம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு 16. ஸ்பீடு வந்து எவ்வளவு 80. ஸோ நம்ம இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். 1 16 16 5 16 80. ஸோ எக்ஸ் மைனஸ் 1/6 இஸ் ஈக்குவல் டு 1/5 கிடைக்கும். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்குன்னா 1/5 ப்ளஸ் 1/6. ஸோ இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 11 டிவைட் பை 30 கிடைக்கும். ஸோ டைம் வந்து எவ்வளவு 11/30 சரியா. ஸோ ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் தானே. ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 16. ஸோ டைம் வந்து எவ்வளவு 11/30. ஸோ 11/30. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 16 × 30 டிவைட் பை 11. ஸோ 16 3 480 டிவைட் பை வந்து என்னது 11 சரியா. ஸோ ஆன்சர் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 480/11 கிடைச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Two trains running in opposite direction with the same speed. If the length of each train is 160 meter and they cross each other in 32 seconds, then what is the speed of each train? சரியா. ஸோ ஸ்பீடு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. ஸோ டைம் வந்து 32 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 160 மீட்டர், லென்த் வந்து 160 அப்படின்னா ரெண்டுக்கும் சேர்த்தா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 320 கிடச்சிரும். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனாலே ஸ்பீடு ஆட் பண்ணுவோம். அப்போ ரெண்டு ஸ்பீடுமே சேம் ஸ்பீடு. அப்போ என்ன பண்ணுவீங்க எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் போட்டுருவீங்க. உங்களுக்கு என்ன கிடச்சிரும் 2x கிடச்சிரும். ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். ஒரு 32 ஒரு 32 ஒரு 32 32 0. இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 5.
ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும் 5. எக்ஸ்னா வந்து என்னது ஸ்பீடு வந்து என்னது 5 மீட்டர்/செகண்ட். ஆப்ஷன் ஃபுல்லாமே கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. ஸோ 5 இன்ட்டு என்ன போடுவீங்க 18/5 போடுவீங்க. ஸோ 5 கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 18 km/h கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The mark price of an article is 25% more than its cost price. What maximum discount percentage can be offered by the shopkeeper to sell this article at profit அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், எம்ஆர்பி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ 100 ரூபாய் காஸ்ட் ப்ரைஸ் இருந்துச்சுன்னா 25% மோர் தேன் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 125 வச்சுருக்காங்க. ஸோ இதில் 10% எவ்வளவு 12.5. 10% 12.5. ஸோ 20% 25. அவர் 25 ரூபா வரைக்கும் என்ன பண்ணலாம் எம்ஆர்பியில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே அவரால் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் அவர் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும் 20% தான் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்க முடியும். சரியா? அதுக்கு மேலே கொடுத்தாச்சுன்னா அவருக்கு என்ன ஆயிரும் லாஸ் ஆயிரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1/3 part of a certain journey is covered at the speed of 22 km/h, 1/4 part at the speed of 33 km/h, and the rest part at the speed of 55 km/h. What will be the average speed for the whole journey? சரியா? ஸோ இந்த ஆவரேஜ் ஸ்பீடுக்கு நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். இதே மாதிரி கொஸ்டின் முன்னாடியே செஞ்சுருக்கோம். சரியா? அதான் சொன்னேன், நீங்கள் அந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா படித்து ஒரு இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு மைண்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக போட முடியும். சரியா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னாலே நமக்கு என்ன ஃபார்முலா, ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம். கரெக்டாக? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்னது நம்ம பார்க்கணும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் டீனே எடுத்துக்கோங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து டீன்னு எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் டைம் வந்து முதல்ல கண்டுபிடிங்க. ஸோ டைம் அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. கரெக்டாக? ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்குது, முதல்ல 1/3 இருக்குது. 1/3 ஸ்பீடு எவ்வளவு 22 km/h. ஸோ அப்போ இது வந்து நம்ம மேலே எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1/3 இன்ட்டு 22/1 1/22 கிடைக்கும். ஸோ 66 km/h. சாரி 1/66. 1/66 d/66 km/h இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் பார்ட். அப்போ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும், அதே மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 1/4 1/4 டிவைட் பை என்ன போடுவீங்க 33. அப்போ 33 இன்ட்டு 4 132. அப்போ ரெண்டாவதுக்கு எவ்வளோ இருக்கும் d டிவைட் பை 132 கிடைக்கும். சரியா? அந்த ரெஸ்ட் பார்ட் அட் த ஸ்பீட் ஆஃப் 55 km/h. அப்போ 1/3யும் 1/4யும் கூட்டிக்கோங்க. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 7/12 நமக்கு கிடைக்கும். ஏன்னா 4 + 3 7/12. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 5/12 இருக்கும். ஸோ அந்த 5/12 தான் 55 கிலோமீட்டரா. அப்போ 5/12 டிவைட் பை என்ன போடுவீங்க 55 போடுவீங்க. ஸோ நமக்கு என்ன இருக்கும் 5/12 இன்ட்டு 55. ஸோ 5 கேன்சல் ஆகும் 11. ஸோ 12 இன்ட்டு 11 d டிவைட் பை 132 கிடைக்கும். இது வந்து 3 இதோட டைம். நமக்கு தேவை டோட்டல் டைம் தானே தேவை, எல்லாத்தையுமே கூட்டிக்கோங்க. சரியா? அப்போ d/66 ப்ளஸ் d/132 ப்ளஸ் d டிவைட் பை 132. அப்போ நம்ம எல்சிஎம் எடுத்து அப்படின்னா 132 தான் நமக்கான எல்சிஎம். ஸோ இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 2d இது எதுவுமே மல்டிப்ளை பண்ணோம்னா d ப்ளஸ் d. அப்போ 4d டிவைட் பை 132 நமக்கு கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 4 3 12 மீத 1. சாரி 3 12 மீத 1னா 3 12. சரியா? ஸோ 33 கிடைக்கும். ஸோ d/33 நமக்கு கிடைச்சிடும். என்னது டோட்டல் டைம். இப்போ இதில் அப்ளை பண்ணிடுங்க. இதில் அப்போ டிஸ்டன்ஸ் இதுதான். டோட்டல் டைம் வந்து எவ்வளவு d/33. அப்போ d இன்ட்டு 33 டிவைட் பை d கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு ஆன்சர் எவ்வளோ தான் கிடைக்கும் 33 km/h தான் கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிக்ஸ்த் கொஸ்டின். இதே பேட்டர்ன் கொஸ்டின்ஸும் நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் செஞ்சுருக்கோம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஸோ a man travel 4 equal distances of 7 km at the speeds of 8 km/h
16 km per hour, 24 km per hour and 32 km per hour respectively. What is his average speed? So average speed அப்படினாலே total distance divided by total time. சரியா? ஸோ உங்கள் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 7 வச்சுருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். முன்னாடி செஞ்சோம்னா அதே கொஸ்டின் மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ டோட்டல் டைம், டிஸ்டன்ஸ் கிடையாது, டோட்டல் டைம். ஸோ டோட்டல் டைம் அப்படின்னாலே நமக்கு என்னது டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு தான் தெரியும். ஸோ நம்ம வந்து 7 வந்து காமனாக வெளியில் வச்சுக்கலாம். ஸோ 1 ஸ்பீடு மட்டும் நீங்கள் போடுங்க. அப்போ 1 டிவைட் பை எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 8, முதல்ல 8 ப்ளஸ் 1 டிவைட் பை 16 ப்ளஸ் 1 டிவைட் பை 24 ப்ளஸ் 1 டிவைட் பை 32. சரியா? ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு தெரியும் 96 கிடைக்கும். ஸோ டிவைட் பை என்ன போடுவீங்க 96. அப்போது 8 × 12 96 ப்ளஸ் 16 × 6 96 ப்ளஸ் 24 × 4 96 ப்ளஸ் 32 × 3 96. கரெக்டா? ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஸோ 7 × 12 6 18 18 4 22 22 3 25. ஸோ 25 டிவைட் பை 96. ஸோ இதுக்கு மேலே இதை கேன்சல் பண்ண முடியாதா? ஸோ நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 4 × 7, டோட்டல் டைம் எவ்வளவு 7 × 25/96. ஸோ இதை வந்து நம்ம 7 × 7 எப்படி வச்சுருப்போம். இது வந்து என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 96 டிவைட் பை 7 × 25 நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இந்த 7 7 கேன்சல் ஆயிரும். ஸோ 96 × 4 96 × 4 6 நாள் 24 4 மீது 2 9 4 36 2 38. ஸோ ஆன்சர் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 384 டிவைட் பை 25 கிடைக்கும். சரியா? ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். அதே ஆவரேஜ் ஸ்பீனாலே டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம், அதே கான்செப்ட் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்ளை பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Rupe scored 20% marks in an exam and failed by 20 marks. If he scores 70% marks, then he gets 5 marks more than passing marks. What should be the passing marks for the exam? அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரூபேஸ் வந்து நம்ம வந்து டோட்டல் மார்க் எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்னு வைப்போம். அப்படின்னா டோட்டல் மார்க் நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம் எக்ஸ்னு வச்சுருப்போம். 20% மார்க் வாங்கியிருக்கானா, அப்போ 20 டிவைட் பை 100 மார்க் வாங்கியிருக்கான் எக்ஸில். கூட ஒரு 20 மார்க் எடுத்து என்ன பண்ணியிருப்பான், அவன் பாஸ் ஆகிருப்பான். இதுவும் அவன் 70% மார்க் எடுத்திருக்கான், ஆனால் அவன் பாஸ் மார்க்கோட 5 மார்க் அதிகமாக இருக்குமா. அப்போ இதோட 5 மார்க் நம்ம கழிச்சு அப்படின்னா பாஸ் மார்க் கிடைக்கும். சரியா? ஸோ ரெண்டோட பாஸ் மார்க்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 20 மார்க் கம்மியாக எடுத்திருக்கான். ஸோ ப்ளஸ் 20 போட்டால் அவன் பாஸ் ஆயிடுவான். இங்கே 70% மார்க் எடுத்திருக்கான், ஆனால் 5 மார்க் கூட எடுத்திருக்கான். ஸோ அந்த 5 மார்க்கு கழிச்சாச்சுன்னா என்ன ஆயிரும், 2 பாஸ் மார்க்குமே ஈக்குவல் ஆயிரும். சரியா? ஸோ இது சால்வ் பண்ணுங்க. அப்போ 20x ப்ளஸ் 20 × 100 நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 2000 கிடைக்கும். ஸோ டிவைட் பை என்ன போட்டுருவீங்க 100. சரியா? ஸோ 70 × 70x மைனஸ் என்ன போடுவீங்க 5 × 100 எவ்வளோ போடுவீங்க 500 டிவைட் பை என்ன போடுவீங்க 100 போட்டுருவீங்க. கரெக்டா? ஸோ 100 100 கேன்சல் ஆயிரும். ஸோ 20x மைனஸ் 70x வந்து மைனஸ் 50x சீக்வல் டு மைனஸ் 2500 கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 25 50. ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு 50. ஸோ எக்ஸுங்கிறது என்னன்னா டோட்டல் மார்க். கரெக்டாக? எக்ஸுங்கிறது வந்து என்னது டோட்டல் மார்க் வந்து 50. கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அவனோட தேர்ச்சி மதிப்பெண்கள் என்ன, பாஸ் மார்க் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 50 மார்க்கில் 20% 10% 5 20% எவ்வளவு 10 மார்க். ஸோ ப்ளஸ் 20 மார்க் எடுத்தால் என்ன பண்ணியிருப்பான் பாஸ் ஆகிருப்பான். இல்லைனா இந்த கான்செப்ட் வந்து வச்சுக்கோங்களேன் 70% 35 மார்க் மைனஸ் 5 மார்க் எடுத்தால் அவன் பாஸ் ஆகிருப்பான். கரெக்டாக? அப்போ இங்கே 30 கிடைக்கல. ஸோ அவன் பாஸ் மார்க் எவ்வளவு 30 மார்க். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பார்த்து எழுதுங்க. சில கொஸ்டினில் டோட்டல் மார்க் கேட்குறாங்க அப்படின்னா 50 ஆன்சர் கிடைக்கும். எனக்கு 50 ஆன்சர் வருது, நீ 50 ஆப்ஷனில் இருக்கு டிக் பண்ணால் தப்பு பண்ணிட்டு வந்துடுவீங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தப்பு பண்ணிட்டு வந்துடுவீங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண்கள் பாஸ் மார்க் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாஸ் மார்க் எவ்வளவு 30 மார்க். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The radius of a sphere is 4.2 cm. What is the volume of the sphere? So வால்யூம்கான ஃபார்முலா தெரியும். ஸோ 4/3 πr3. மென்சுரேஷன் படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ 4/3 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு r3னா 4.2 இன்ட்டு 4.2 இன்ட்டு 4.2.
ஸோ 1 7 6 7 42, 1 3 3 2 3 6, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. சரியா? அப்போ 42 ஸ்கொயர் அப்படிதானே, 42 ஸ்கொயர். சரியா? அப்போ 2 4, 4 16, 4 2 8, 4 2 8. ஸோ 4 8 16க்கு 6 மீதம் 1னா 7 1. சரியா? அதுக்கப்புறம் 2 மல்டிப்ளை பண்ணுங்க, 2. ஸோ 4 2 8, 6 2 12க்கு 2 மீதம் 1, 7 2 14 1 15க்கு 5 மீதம் 1, 2 1 2 1 3. அடுத்தது இந்த 88 மல்டிப்ளை பண்ணிருங்கப்பா, முடிஞ்சுது. ஸோ ஸோ 8 8 64க்கு 4 மீதம் 6, 2 16 6 22க்கு 2 மீதம் 2, 5 42 42க்கு 2 மீதம் 4, 3 24 4 28. சரி, அப்போ 2 8 2 2 4. அப்போ 4 6 4, 8 2 10க்கு 0 மீதம் 1, 8 2 10 11க்கு 1 மீதம் 1னா 3. அப்போ 3 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா 310.46 கிடைக்கும். ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆன்சர் போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. After working for 8 days, Rocky finds that only 10% of the work is completed. She employs Poonam, who is 20% more efficient than Rocky. How many more days will together take to complete the remaining work? அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் ஒர்க்கிங் 8 days, 8 daysல அவள் வந்து 10% ஒர்க்கு தான் முடிக்கிறா. அப்போது 100% ஒர்க்கு முடிக்க அவருக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 80 நாள் ஆகும். பூனம் வந்து 20% மோர் எஃபிஷியண்டாக. அப்போ 120% ஒர்க்கு அவள் எவ்வளோ நாளில் முடிப்பான்னு கண்டுபிடிங்க. அப்போ எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ மேலே உள்ளதை மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே என்ன பண்ணுவீங்க? டிவைட் பண்ணுவீங்க. அப்போ 1 80 80, 3 80 120. ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 100/3 கிடைக்கும். ஸோ அதை இப்படியே வச்சுக்கோங்க. சரியா? அப்போ ஒரு ஆள் வந்து 80 நாள், இன்னொரு ஆள் வந்து 100/3. அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 100/3 இன்ட்டு 80 டிவைட் பை 100/3 + 80. xy டிவைட் பை x + y ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? அப்போது 100/3 இன்ட்டு 80. ஸோ இது சால்வ் பண்ண அப்படின்னா 100 + 240. சரியா? அப்போ 100 + 240னா 340/3. 340 டிவைட் பை 3. அப்போ இது இங்கே மேலே போடும்போது 3/340 நம்ம என்ன பண்ணுவோம்? போடுவோம். கரெக்டாக? ஸோ இந்த 0வும் இந்த 0 நமக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஒரு நிமிஷம். இது வந்து 200/3 வரும். சரியா? நான் தப்பாக போட்டிருக்கேன். சரி, ஏன்னா இது வந்து 2 40 80, 3 40 120 போட்டோம். அப்போ 2 × 100 200 கிடைக்கும். சரியா? ஸோ திரும்ப அதே ஃபார்முலா தான்டா, x + y தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ 200/3 × 80 டிவைட் பை 200/3 + 80. அப்போ 3 240னா 440 ஆயிரும். ஸோ 200/3 × 80 × 440 டிவைட் பை நீங்கள் என்ன போடுவீங்க? 3 போடுவீங்க. கரெக்டாக? ஸோ டிவைட் பை 440 டிவைட் பை 3 போடுவோம். ஸோ இங்கே வரும்போது 3 டிவைட் பை 440 நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 3 3 கேன்சல் ஆயிரும், 0வும் 0வும் கேன்சல் ஆயிரும். ஸோ 2 4 8, 11 4 44. ஸோ நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 400/11 கிடைக்கும். ஸோ x + y சேர்ந்து செஞ்சாங்கன்னா 400/11 முடிப்பாங்க. ஆனால் இது எவ்வளோனா 100% ஒர்க்கு தான் 400/11. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரிமைனிங் ஒர்க் தான் கேட்டிருக்காங்க. டுகெதர் டேக் டு கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க். இவ ஆல்ரெடி 10% ஒர்க் என்ன பண்ணிட்டா? கம்ப்ளீட் பண்ணிட்டா, முடிச்சிட்டா. அப்போ மீதி 90% எவ்வளோ தான் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ இந்த 2 0 இந்த 2 0 நமக்கு என்ன ஆயிரும்? கட் ஆயிரும்.
அப்போ 9 நாங்க 36னா 360/11 நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க, மீதி இருக்கிற ஒர்க்கை என்ன பண்ணுவாங்க, முடிப்பாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Compound interest on a sum for 2 years is rupees 6681. If the rate of interest is 32% per annum, then what is the sum அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 100% வந்து நம்ம முதல்ல எடுத்துப்போம். ஸோ அதில் வந்து மொதல் வருஷம் 32 அப்படின்னா மொதல் வருஷம் 132ன்னு இருக்கும். ஸோ ரெண்டாவது வருஷம் இதில் 32. அப்போ 132 × 32 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2 4 3 6 1 2 3 6 3 9 1 3 3. ஸோ 4 12க்கு 2 மீதம் 1 10 12க்கு 2 மீதம் 1னா 42.24 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ 42.24 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரியா? அப்போ 24 2 2 4 3 4 7 1. சரியா? அப்போ 174.24. அப்போ 100 வந்து எவ்வளோ ஆயிருக்குது, 174.24 ஆயிருக்கு. ஸோ அந்த 74.24% தான் எவ்வளவு, 6681.6. ஸோ 100% தான் நம்மளோட பிரின்சிபல் இருக்கும், எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இந்த ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது லாஸ்ட்டில் 9 இருக்குது. ஸோ 9 வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு என்னென்னா 6 வரும். கரெக்டாக? ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, 9ஆல் என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணி பாருங்க. சரியா? அப்போ 7724 × 9. ஸோ 9 நாங்கள் 36க்கு 6 மீதம் 3, 9 2 18 3 21க்கு 1 மீதம் 2, 9 7 63 2 65. சாரி 7742 கிடையாது, 7424. 9 நாங்கள் 36க்கு 3 மீதம் 3, 9 2 18 3 21க்கு 1 மீதம் 2, 9 நாங்கள் 36 2 38க்கு 8 மீதம் 3, 9 7 63 3 66. கரெக்டா? ஸோ 9ஆல் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாக்டாக என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 19 நமக்கு கிடைக்கும். ஸோ 90 × 100 நம்ம என்ன பண்ணலாம், 9000. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A person bought an article and sold it at a loss of 20%. If he had bought it for 30% less price and sold it for rupees 125 more, then he would earn a profit of 50%. What is the cost price of the article? சரியா? ஸோ இந்த கொஸ்டினும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முன்னாடியே செஞ்சுருக்கோம். கரெக்டாக? A person bought an article and sold it at a loss of 20%. சரியா? A person bought an article and sold it at a loss of 20%. அப்போ 100 ரூபாய்க்கு வாங்கி அவன் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறான், 80 ரூபாய்க்கு விற்கிறான். இஃப் he had bought it for 30% less price, 30% லெஸ் ப்ரைஸ் வாங்கினா 70 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான். அண்ட் சோல்ட் இட் ஃபார் rupees 125 more, he would earn a profit of 50%. சரியா? அவன் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, 50% என்ன கிடைக்குது, ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ 70ல் 50%னா 35% ப்ராஃபிட் கிடைச்சிரும். ஸோ ஓவராலாக எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பான், 105 ரூபாய்க்கு விற்றுருப்பான். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவன் ஆல்ரெடி விற்றதை விட எவ்வளோ ரூபா தான் அதிகமாக விற்கிறான், 125 ரூபா தான் அதிகமாக விற்கிறான். அப்போ இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் எவ்வளவு, 125 ரூபா. அப்போ ரெண்டோட வித்தியாசம் எவ்வளவு, 25%. ஸோ 25% தான் 125 ரூபா. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100% என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு 25 5 25 125னா 5 × 100 எவ்வளோ ரூபா இருக்கும், 500 ரூபா இருக்கும். ஸோ அந்த 500 ரூபா தான் காஸ்ட் ப்ரைஸ். இதே மாதிரி கொஸ்டின் முன்னாடி செஞ்சுருக்கோம். சரியா? அதான் நான் திரும்பவும் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A man buys 35 mangoes for a rupee. How many mangoes had he sold for a rupee so that there is a loss of 30%? அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. A man buys 35 mangoes for a rupee. சரியா? ஸோ 1 ரூபிக்கு அவன் என்ன பண்ணுறான், 35 மேங்கோஸ் வாங்குறான். ஸோ அப்போ 100% தான் எவ்வளவு, 1 rupees. அவன் லாஸ்ட்டுக்கு 30% விற்றானா 70% நம்ம எவ்வளோ கண்டுபிடிப்போம். ஸோ இந்த 0 நமக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு என்ன இருக்கும், 7/10 ரூபீஸ்ன்னு இருக்கும். ஸோ 7/10 ரூபீஸுக்கு அவன் 35 மேங்கோஸ் வாங்கினான் அப்படின்னா எவ்வளோ, 1 ரூபிக்கு எவ்வளோ சேல் பண்ணான்னு கண்டுபிடிக்கணும்னா, ஸோ 35 × 7/10 அங்கே போகும்போது 10/7 மாறிடும். அப்போ 1 7 7 35.
ஸோ 5 × 10 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 50 மேங்கோன்னு கிடைக்கும். ஸோ 50 மேங்கோ நம்ம சேல் பண்ணணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதே மாடல் கொஸ்டின் நம்ம நிறைய செஞ்சுருக்கோம். சரியா? இந்த கொஸ்டினும் நம்ம லாஸ்ட் ப்ராக்டிஸ் செட்டில் செஞ்சோம். கரெக்டாக? ஸோ ஈஸி தான். a - b the whole square. அப்போ m - n the whole square is equal to m square plus n square minus 2mn. கரெக்டாக? m - n வந்து 11. m - n வந்து 11 கொடுத்துருக்காங்க. ஸோ 11 ஸ்கொயர். இந்த m square plus n square வந்து 141. அப்போ m square plus n square எடுத்துட்டு 141 போட்டால் போதும். மைனஸ் 2mn. இந்த mn தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 11 ஸ்கொயர் வந்து 121 equal to 141 minus 2mn. ஸோ இந்த 141 லெஃப்டில் கொண்டு வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 20 equal to மைனஸ் 2mn. அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 10 கிடைக்கும். எதோட வேல்யூ? mnோட வேல்யூ. ஸோ mnோட வேல்யூ எவ்வளவு? 10. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. How many composite numbers are there from 1 to 19? சரியா? ஸோ 1 வந்து நம்ம ப்ரைமாகவும் எடுக்க முடியாது, காம்போசிட்டாகவும் எடுக்க முடியாது, விட்டுருங்க. ஸோ 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. சரியா? ஸோ இதில் எதெல்லாம் காம்போசிட் நம்பர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 வராது, 3 வராது, 4 வந்து காம்போசிட் நம்பர். ஏன்னா ப்ரைம் நம்பர்னா ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் இருக்கணும். அந்த ஒன்றும் அதோட நம்பர் மட்டும் தான் ஃபேக்டராக இருக்கணும். காம்போசிட் நம்பர்னா 2 இல்லைனா அதற்கு மேற்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கும். இப்போ 4க்கு பார்த்தீங்க அப்படின்னா 1ஆலையும் அடி போகும், 2ஆலையும் அடி போகும், புரியுதா? 4ஆலையும் அடி போகும். இதுக்கு வந்து 2க்கு மேற்பட்ட ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து என்னது? காம்போசிட் நம்பர். அதேமாதிரி 6 வந்து காம்போசிட் நம்பர், 8 வந்து காம்போசிட் நம்பர், 9 காம்போசிட் நம்பர், 10 காம்போசிட் நம்பர், 12 காம்போசிட் நம்பர், 14 காம்போசிட் நம்பர், 15 காம்போசிட் நம்பர், 16 காம்போசிட் நம்பர், 18 காம்போசிட் நம்பர். ஸோ இது அவ்வளோமே காம்போசிட் நம்பர். அப்போ என்ன இருக்குது பாருங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 காம்போசிட் நம்பர் இருக்குது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தலாமா? Ramesh starts from a place J and reaches the place K in 28 hours. He travels 2/5 distance at the speed of 10 km per hour and remaining distance at the speed of 20 km per hour. What is the distance between J and K ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டைம் அப்படிங்கிறது தான் நமக்கு டைம் 1 டைம் 2 சேர்த்து தான் வந்து என்னது? 28 hours. ஸோ டைம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு தான் ஃபார்முலா. கரெக்டாக? ஸோ டைம் வந்து 28 hours கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து முதல்ல 2/5 டிஸ்டன்ஸாக, ஸ்பீடு எவ்வளோவா? 10 km per hour. ஸோ அடுத்து ரிமைனிங் எவ்வளவு? அப்படின்னா 3/5 ஸ்பீடு எவ்வளோவா? 20 km per hour. சரியா? ஸோ 2/5 டிஸ்டன்ஸ், 3/5 டிஸ்டன்ஸ். ஸோ சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. கரெக்டாக? அப்போ 28 ஈக்குவல் டு இதை மேலே மல்டிப்ளை பண்ணும்போது 10/1 வந்து 1/10 மாறிடும். ஸோ 2/50 போடுவீங்க, ப்ளஸ் 3 டிவைட் பை என்ன போடுவீங்க? 100 போடுவீங்க. ஸோ டி வந்து நமக்கு காமனாக இருக்கும், அதாவது 2D 3Dன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ 28 ஈக்குவல் டு எல்சிஎம் எவ்வளவு? 100. ஸோ 50 × 2 தானே 100. ஸோ மேலே என்ன பண்ணுவீங்க? 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 4D + 3D. அப்போ 28 ஈக்குவல் டு 7D டிவைட் பை 100. ஸோ 1 7 7 4 7 28. அப்போ 4 × 100 நமக்கு எவ்வளோ இருக்கும்? 400 கிலோமீட்டர்னு இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். On selling a watch at 3/10 of the mark price, there is a loss of 16%. What will be the ratio of the mark price and the cost price of the work? சரியா? ஸோ எப்போதுமே நம்ம இந்த டயக்ராம் போடுவோம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், எம்ஆர்பி. ஸோ எம்ஆர்பி வந்து 100ன்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 3/10. ஸோ இதில் 3/10 அப்படின்னா 0 0 கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 30. இந்த 30 என்ன கொடுத்துருக்காங்க? 16% லாஸ் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்குள்ள வித்தியாசம் 16%. அப்போது வந்து 84% தான் எவ்வளவு? 30. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 100% எவ்வளோ நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஸோ 0 கட் பண்ண முடியாது. ஸோ 10 ஈர்முனை 6 எண்முனை 24. ஸோ இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 1 2 4 2 8. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 100/14 கிடைக்கும். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 100/14. கொஸ்டின் கேட்டிருக்காங்க எம்ஆர்பிக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்குள்ள ரேஷியோ. சரியா? அப்போ எம்ஆர்பி வந்து 100, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 100/14. அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. ஸோ 1400 ரேஷியோ 100.
அப்போ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரேஷியோ என்ன இருக்கும்? 14:1. ஆமாம், இங்கே வந்து நம்ம வந்து I2 தான் 10 போடுவீங்க கரெக்டாக. ஸோ அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குன்னா 500/14 இருக்கும். இதோட வேல்யூ 500/14 இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்கும்? 500. சரியா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? 14:5. சிம்பிளான விஷயம் தான், நான் திரும்ப வேணா இதில் சொல்லித்தரேன். ஸோ அதாவது 84%, 16% லாஸ் ஆச்சுன்னா 84% 30 அப்படின்னா 100% எவ்வளோ நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ 1 3 3 0, 2 3 6, எண் 3 24. ஸோ I2 10, 14 2 28. அப்போது 5 × 100 500 / 14. ஸோ அதை போடுறது போல நான் 100ன்னு போட்டேன், அதனால தான் நமக்கு வந்து வேல்யூ தப்பாக கிடச்சிது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A trader sells 2 shirts for rupees 4,500 each article. If he earns a profit of 20% on one and losses of 40% on the other, then what will be his overall loss percentage அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. A trader sells 2 shirts for 4,500 each article. சரியா? செல்லிங் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 4,500. ஸோ இங்கேயும் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 4,500. சரியா? இஃப் he earns a profit of 20%, அப்போ இந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து ப்ராஃபிட் தானே. ஸோ 120% தான் 4,500. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 0 0 கட்டாயிரும். ஸோ 4 3 12 போட்டிங்க அப்படின்னா 1 3 3, 5 3 15, 0. ஸோ 1 4 4, 25 4 100. அப்போ 25 × 15. ஸோ 25 × 15, 25 2 2 10, 1 5னா 5 7 3. ஸோ 3,750 வந்து என்ன இருக்கும்? காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். இதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 3,750. ஸோ செல்லிங் ப்ரைஸ் 4,500, ஆனால் லாஸ் எவ்வளோ? 40%. அப்படின்னா 60% தான் 4,500. சரியா? 100% நம்ம என்ன பண்ணணும்? எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 0 0 கட் ஆகும். ஸோ 2 3 6, 1 3 3, 5 3 15, 0. இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 2 14, I 2 10. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 75 × 100 7,500 இருக்கும். அப்போ 7,500ம் 3,750 கூட்டினீங்க அப்படின்னா 0 5 5 7 12க்கு 2 மீதம் 1, 7 3 10, 11,250 காஸ்ட் ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா அவரோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ தான் இருக்குது? வெறும் 9,000 தான் இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? வெறும் 9,000 தான் இருக்குது. ஸோ கழிச்சுக்கோங்க. 0 5 2 19 கழிச்சா 2. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ப்ராஃபிட் லாஸுக்கு ரெண்டோட டிஃப்ரென்ஸ் 2,250. ஸோ ஒரிஜினல் விலை 11,250 இன்ட்டு என்ன போடுவீங்க? 100 போடுவீங்க. ஸோ 0 0 கட் பண்ணிட்டேன். ஒரு 1,125 125, 2 1,125, 2,250 இருக்கும். அப்போ 2 × 10 நம்ம எவ்வளோ இருக்கும்? 20% அவருக்கு என்ன ஆயிருக்கும்? லாஸ் ஆயிருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A certain sum of money becomes 3.5 times of itself in 14 years at a rate of simple interest. In 28 years, that amount it will become how many times of itself at the same rate of simple interest? சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 100 வந்து 3.5 டைம்ஸ்னா 350 மாறுது. ஸோ ரெண்டோட வித்தியாசம் 250. டைம் பீரியட் வந்து 14 இயர்ஸ். சரியா? ஸோ இப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதே இது வந்து எத்தனை வருஷத்தில் 28 இயர்ஸில் ஹவு many டைம்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 28 இயர்ஸில் ஹவு many டைம்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட என்ன பண்ணியிருக்காங்க? கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இயர் வந்து 28ன்னு நமக்கு தெரியும், எவ்வளோ மடங்குன்னு தெரியாது, டிவைட் பை என்ன பண்ணுவோம், இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுவோம் கரெக்டாக. அப்போ 250 டிவைட் பை 14 போடுவீங்க. அப்போ இது வந்து நம்ம மேலே கொண்டு போகும்போது 28 is equal to 14x இன்ட்டு ஆமாம் 14x டிவைட் பை என்ன போடுவீங்க, 215 போடுவீங்க. ஸோ ஒரு 14 14 2 14 எவ்வளவு 28. ஸோ இது மல்டிப்ளை பண்ணும்போது 500 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு 500. ஸோ எக்ஸோட வேல்யூ 500னா ரெண்டோட வித்தியாசம் தான் எக்ஸ், அதோட வேல்யூ தான் 500. அப்போ இது 100லேருந்து 600 மாறி இருந்தால் தான் இந்த ரெண்டோட வித்தியாசம் எவ்வளோ கிடைக்கும், நமக்கு 500 நமக்கு கிடைக்கும். சரியா, அப்போ எத்தனை மடங்கு அது, 6 மடங்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆவரேஜ் ஆஃப் 5 numbers is 48. இந்த மாடல் கொஸ்டினும் நிறைய கேட்குறாங்க, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஸோ ஆவரேஜ் ஆஃப் 5 numbers is 48. ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 numbers is thrice the average of other 3 numbers. வாட் இஸ் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 numbers அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 numbers அப்படின்னா, ஸோ a plus b plus c plus d plus e is equal to எவ்வளவு 48. சரியா, ஸோ டோட்டலாக என்ன பண்ணுவோம், 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படி தானே. ஸோ 48 × 5னா 8 40 0 மீத 4 5 20 24. ஸோ 240 5ஓட டோட்டல். ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 numbers is thrice the average of other 3 number. அப்போ ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ்னா a plus b by 2 is thrice the average of other 3 number, அதாவது c plus d plus e by 3. அப்போ ரெண்டும் கேன்சல் ஆயிரும். சரியா, அப்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 நம்பரோட சம் தானே கேட்டிருக்காங்க. அவள் c plus d plus eக்கு பதிலாக a plus b by 2 போட்டால் போதும். சரியா, அப்போ a plus b அந்த c plus d plus eக்கு பதிலாக நம்ம என்ன போட்டால் போதும், a plus b by 2 போட்டால் போதும். அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 2 × a plus b plus a plus b divided by 2 is equal to 240. அப்போ 2 a plus b இதுவும் கூட்டியாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3 × a plus b is equal to 2 × 240. 2 × 240. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 80. அப்போ 2 × 80 எவ்வளோ கிடைக்கும், 160. ஸோ இதுதான் a plus b யோட சம்மு. சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The compound interest received on rupees 22,000 for 2 years is 10210.2. What is the rate of interest per annum? இங்கே காம்பவுண்டிங் ஹாஃப் அலின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே அமௌண்ட் பை பிரின்சிபல். ஸோ 22,000 அசல், 10,210.2 வட்டி அப்படின்னா ரெண்டுத்தையும் கூட்டிக்கிட்டா போதும், 10,210.2 கூட்டிக்கிட்டா போதும். அப்போ 2 0 1 2 0 3 கரெக்டா. அப்போ அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும், 3021.0.2 நமக்கு கிடைக்கும். டிவைட் பை பிரின்சிபல் எவ்வளவு 22,000. அப்போ இந்த 2 நம்ம மாத்திரனால இன்ட்டு என்ன பண்ண 10 போடுவேன். ஸோ இங்கே ஒரு 0 சேர்த்துக்கிட்டா போதும். ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 3 4 கிடச்சிரும். ஸோ இங்கேயே 2ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்ன தப்பாக கூட்டியிருக்கேன்டா, 10.2னா 22,000. 3221 கிடைக்கும். சரியா, 322102 கிடைக்கும். சரியா, அப்படிங்க 2ஆல் கேன்சல் 1 2 2. ஸோ 6 2 12 1 2 0 I 2 10 1 2. சரியா, ஸோ திரும்ப நீங்கள் 14 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 11 11 0 0 0 எடுத்துருவீங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணி 1 11 11 மீதி எவ்வளோ இருக்கும், 51. 51னா 4 11 44 44 71 70 இருக்கும். 70ல் 6 11 66 மீதி எவ்வளோ இருக்கும், 45 இருக்கும். 4 11 45னா 1. சரியா, ஸோ நமக்கு எவ்வளோ இருக்கும், 14,641 டிவைட் பை 10,000 இருக்கும். சரியா, இப்போ 2 இயர்ஸ் காம்பவுண்டிங் ஹாஃப் அலினா 4 வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும் கரெக்டாக. அப்போ இது என்ன பண்ணணும், 4க்கு ஒரு வேல்யூ தான் எடுக்கணும். அப்போ இது வந்து என்ன இருக்குன்னா 11/10 பவர் 4ன்னு இருக்கும். அப்போ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, ரெண்டோட வித்தியாசம் தானே. அப்போது
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னாலே அமௌண்ட் பை பிரின்சிபல். நான் திரும்ப ஒரு டைம் எழுதுறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னாலே அமௌண்ட் பை பிரின்சிபல். ஸோ காம்பவுண்டிங் ஹாஃப் அலி 2 கொடுத்தோன்னா நம்ம 4 வருஷத்துக்கு எடுப்போம். ஸோ 4ல் ஒரு வேல்யூ எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11. இது வந்து 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10. ஸோ 4க்கு ஒரு வேல்யூ எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? 11/10 கிடைக்கும். ஸோ ரெண்டோட வித்தியாசம் எவ்வளோ? 1. ஸோ 1/10 இன்ட்டு 100. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? 10% பெர் ஆஃப் அலி. ஒரு அரை ஆண்டுக்கு தான் 10% கிடைக்கும். கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் கேட்டிருக்காங்க. ஸோ பெர் ஆனம்னா எவ்வளவு? 20% கிடைக்கும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ தொடர்ந்து மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே வரும். சரியா? ஸோ தேங்க்யூ.